ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது, வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இது போல் செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கசப்பு இல்லாத சூப்பராக இருக்கும். வாங்குது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல பாருங்கள், வேப்பம்பூ எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இவ்வளவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து வறுத்துக்கலாம். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், நிறைய வேப்ப மரம் இருக்கிற இடத்துலையும் கிடைக்கும். காய்ந்த வேப்பம் பூ காய்ந்திருக்கு, அவ்வளோதான். இதை நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து சின்ன கடாயில் வறுத்துக்கலாம். மிதமான தீயில் ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். அது வறுத்த உடனே நம்ம ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். பாருங்க, இது வறுத்தாச்சு. இது அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். கடையிலே விட்டால் கூட பரவாயில்ல, ஆறட்டும். நெக்ஸ்ட் மிக்சி ஜார், சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துட்டு, வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு சேர்த்துட்டு நல்லா கொரன்னு கோர்ஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சாச்சு. தண்ணி எதுவும் சேர்க்காம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் கடாய் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெங்காய தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். தாளிப்பு வடகம் உங்ககிட்ட இல்லைன்னா கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க, பெருங்காயத்தூள். அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு, வடகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு, கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் பூண்டு கோஸாக அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அடுத்ததாக 2 தக்காளி மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் பாருங்கள். இதையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் இது உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்னைக்கு வைக்கிற குழம்பு ஒரு 8 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு வைக்கிறோம். கொஞ்சம் குழம்பு ஊற்றினாலே போதும், நிறைய சாதம் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இந்த குழம்பு 10 நாளைக்கு கெட்டு போகாது. பாருங்கள், அரைச்ச தக்காளி விழுது இது உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்து இந்த விழுதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்க்குறேன். குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இந்த எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சு அந்த சாறு எடுத்து வச்சிருக்கேன். புளிச்சாறு பாருங்கள், நல்லா புளியை கரைச்சி அந்த சாறு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 கொதி வரட்டும். அந்த மசாலாவோட சேர்ந்து அந்த கொதிக்கும் போது அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவரு. பாருங்கள், ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து, மிக்சி ஜாரில் அரைச்சோம் இல்லைங்களா, அதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதுள்ள சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. புளி கரைச்சல், மிளகாய் தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள். இது ஒரு கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு திக்காகி வரட்டும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். மூடி போட்டு விட்டுலாங்க, கொதிச்சு வரட்டும். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு வர அளவுக்கு கொதிக்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதுக்குள்ளே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வேப்பம்பூவை நல்லா கைகளாலே இந்த மாதிரி நுணுக்கி விட்டு சேர்த்துக்கலாம். நல்லா பவுடர் ஆகிடும். ஏன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால நல்லா கொரன்னு கோர்ஸாக இருக்கும். அதை நம்ம கையில் நுணுக்கும் போது நல்லா பவுடர் ஆகிடும். அதை கடைசியாக தான் சேர்க்கணும். வேப்பம்பூவை இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. குழம்பு நல்லா ஆற திக்காயிடும். வேப்பம்பூ இவ்வளோதான் சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாயிடும். அதனால லிமிட்டடாக கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கணும்னா சரியாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான வேப்பம்பூ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ராகி களி, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸோடலாம் சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஊற்றிக்கினீங்கன்னாவே போதும், நிறைய சாதம் சாப்பிட்றலாம். 10 நாளைக்கு குழம்பு கெட்டு போகாது. ஊற சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.